இன்றைய இந்த பாடசாலையின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் இந்த பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியை திருமதி சாந்தினி அவர்களுக்கும், இந்த பாடசாலையின் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், அன்பான மாணவ செல்வங்களுக்கும், இந்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்க நிர்வாக உறுப்பினர்கள் பழைய மாணவர்களுக்கும், பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்களுக்கும், அன்பான பெற்றோர் நலன் விரும்பிகள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், ஏனைய கழகங்களின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அழகாக மிக விரைவாக உரிய நேரத்திற்கு உங்களது செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வுகளை இறுதி நிகழ்வாகிய பரிசளிப்பு வைபவத்திற்காக நாங்கள் எல்லோரும் காத்திருக்கின்றோம். உண்மையில் மிக இனிமையான ஒரு மாலை பொழுதாக இந்த மைதானத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அநேகமான பெற்றோர், இங்கே வந்திருக்கின்ற நலன் விரும்பிகள், இந்த விளையாட்டு விழாவை மைதானத்திலிருந்து பார்ப்போர், மைதானத்துக்கு வெளியிலிருந்து பார்ப்போர் எல்லோருக்கும் இந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கும். யாருமே பொறுமையாக ஓய்வாக இவ்வளவு நேரம் இருக்க மாட்டோம். நான் உட்பட இவ்வளவு நேரம் ஒரு இடத்திலே அமைதியாக இருக்க மாட்டோம். 1000 வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம், அல்லது ஏதோ ஒரு செயற்பாடுகளில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் எங்கள் எல்லோரையும் இந்த இடத்திலே கட்டி போட்டு கதிரைகளிலே அமர வைத்து உங்களுடைய எல்லாற்ற திறமைகளையும் காட்டி எங்களை சந்தோஷப்படுத்தியதற்காக முதலில் மாணவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். கைதாட்டுங்க உங்களோட ஹாய்கள். சந்தோஷம். அதைவிட இந்த பாடசாலையிலே அதிபர் இல்லை. ஆனால் அதிபர் இல்லை என்றது நாங்கள் கற்பூரம் கொளுத்தி சத்தியம் பண்ணினா கூட யாருமே நம்ப மாட்டார்கள். இங்கே ஒரு அதிபர் பாடசாலையில் இருந்து நடத்துவதை விட மிக சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த கல்லூரி மைதானத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் நன்றிகளும். ஒரு பெரிய கல்லூரியில் கூட இவ்வாறு சிறப்பாக எந்த விதமான குறைகளும் இன்றி உரிய நேரத்திற்கு ஆரம்பித்து உரிய நேரத்துக்கு முடிவடைவது என்பது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற விடயம். ஆனால் இங்கே எந்த விதமான பிசுறும் இல்லாமல் சரியாக இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்றது. குறிப்பாக இதை பொறுப்பெடுத்து நடத்திய சாந்தினி ஆசிரியருக்கும், இந்த கல்லூரியின் சகல ஆசிரியர்களுக்கும், அதற்கு பின்னால் நின்று ஒத்துழைப்பு கொடுத்த எல்லோருக்கும் எனது பாராட்டுக்கள். அடுத்த விடயம், சென்ற ஆண்டு இந்த நிகழ்வுகள் நடாத்துவதிலே சில சிரமங்கள் ஏற்பட்டதாகவும், இந்த ஆண்டு அதிபர் இல்லாத சந்தர்ப்பத்திலும் இந்த நிகழ்வை நிச்சயமாக நடாத்த வேண்டும் என்று இந்த சமூகத்திலிருந்து ஒரு கோரிக்கை வந்தபோது நானாக கேட்டுக்கொண்டேன். அயற்பாடசாலை அதிபர், அதைவிட எங்களது ஊட்டல் பாடசாலை கிட்டத்தட்ட விக்டோரியா கல்லூரியின் ஆரம்ப பிரிவு பாடசாலை இது. ஆனபடியால் இந்த பாடசாலையில் வருகின்ற குறைவுகளும் தவறுகளும் பின்னடைவுகளும் நேரடியாக எமது கல்லூரியை விக்டோரியா கல்லூரியை பாதிக்கும். எனவே இங்கே இருந்து ஆண்டாண்டு காலமாக ஆற்றலும் ஆளுமையும் உள்ள மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு வருவது வழக்கம். எனவே அதிபர் இல்லாத ஒரு சிறிய காலம் எங்களது மாணவர்களையும் இந்த ஆசிரியர்களையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக நான் அந்த ஆசிரியரோடு தொடர்பு கொண்டு இந்த விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு என்ன பங்களிப்பு வேண்டுமோ அதை விக்டோரியா கல்லூரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அது பரிசு பொருளாக இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய ஒத்துழைப்பாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அதிபரின் வழிப்படுத்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து செய்வோம் என்று நான் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அவர்கள் ஏதாவது தேவை என்றால் தாங்கள் கேட்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வராததை எண்ணி இன்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்றால், நாங்கள் வந்து செய்வதை விட இந்த சமூகம் இன்னும் 1000 மடங்கு இந்த கல்லூரி இந்த பாடசாலைக்காக செய்திருக்கின்றது. எனவே எங்களது ஒத்துழைப்பும் இன்னும் அதிபர் வரும் வரை இந்த பாடசாலைக்கு விக்டோரியா கல்லூரி இந்த சமூகத்தின் பூரண ஒத்துழைப்பு இந்த பாடசாலைக்கு கிடைக்கும். அதிபர் வந்த பிறகும் நாங்கள் தேவையான உதவிகளை உங்களுக்கு வழங்குவோம் என்றால், இங்கே இருந்து சிறப்பான மாணவர்கள், ஆற்றலுள்ள ஆளுமை உள்ள மாணவர்கள் அங்கே வருவது அவசியம்.
எனவே இங்கே இருக்கிற மாணவர்கள் அதை நன்கு உணர்ந்து இந்த அன்பான ஆசிரியர்களிட வழிப்படுத்தலை சிறப்பாக ஏற்று நீங்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் ஒழுக்கத்திலும் மேன்மை மிக்கவர்களாக நீங்கள் உயர்தர கல்வியை தொடர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்த்தி, குறிப்பாக இந்த இடைவேளை நிகழ்வு எல்லோருடைய மனதையும் கவர்ந்தது. ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு பெரிய பாடசாலையில் கூட இவ்வாறான ஒரு பெரிய நிகழ்வை, சிறப்பான நிகழ்வை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் இலங்கையிலேயே நான் இவ்வளவு காலம் அவதானித்ததில் மிக சிறந்த ஒரு நிகழ்வை இங்கே பார்த்தேன். எனக்கு அது சிறிது மனவருத்தமாக இருந்தது. என்னை தவிர இந்த நிகழ்வில் இன்னொரு ஆள் ஒரு கல்வி பகுதியில் இருந்து ஒருவர் பிரதம விருந்தினராக வருகை தந்திருந்தால் இந்த நிகழ்வு இன்று இன்னொரு இடத்திலே மேடையேற்றப்பட்டிருக்கும், நிச்சயமாக மேடையேற்றப்பட்டிருக்கும். எனவே நாங்கள் இங்கே நிகழ்த்திய நிகழ்வை இந்த பாடசாலையோடு மட்டும் நிறுத்திவிடாது, எங்களது விக்டோரியா கல்லூரியிலே நடைபெறுகின்ற மைதானத்திலே நடாத்த உள்ள ஒரு பெரிய நிகழ்விலே நிச்சயமாக பல மாணவர்கள், பல பெற்றோர் நிறைந்த சமூகம் பார்வையிடத்தக்கவாறு இந்த நிகழ்வை மேடியேற்ற நான் விரும்புகின்றேன். அதை இந்த சமூகத்தினரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என நினைக்கிறேன். எனவே இந்த இடைவேளை நிகழ்விலே பங்கு பெற்றிய மாணவர்களும் அதை வழிப்படுத்திய ஆசிரியர்களும் அடுத்த மேடியேற்றம் விக்டோரியா கல்லூரியின் பெரிய மைதானத்திலே நடாத்துவதற்கு நாங்கள் உங்களை வாகனம் விட்டு ஏற்றி கொண்டு போய் அந்த நிகழ்வை செய்வோம். எனவே அந்த வகையிலே உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் தருகிறேன். முடிந்தால் எங்களது கோட்டமட்ட விளையாட்டு போட்டியிலேயும் இந்த நிகழ்வை நாங்கள் பங்கு பெற்றுவதற்குரிய ஒழுங்கை நான் மேற்கொள்வேன் என்பதையும் கூறி, மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்த பாடசாலை சமூகத்தினர் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. விக்டோரியா கல்லூரியின் அதிபர் அவர்கள் எங்களுடைய இடைவேளை புரோகிராமை இன்னொரு நிகழ்வின் போது போடுவதாக குறிப்பிட்டிருந்தார். அப்போ நாங்களும் எங்களுடைய பாடசாலை பிள்ளைகளுடைய அந்த நிகழ்வை போடுவதற்கு சம்மதம் தெரிவிப்போம் எனவும் கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பரிசில்கள் வழங்கல் நிகழ்வு இடம்பெறும்.